கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்தில் சிலுவை பாதையின் 14 நிலையங்கள் பற்றி தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நிலையமும் நம் உள்ளார்ந்த மனங்களையும் செயல்களையும் வெளிப்படுத்தும் ஒரு ஆன்மீக தருணமாகும். இதை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், டயசிஸ் ஆஃப் பாம்பே, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, Mumbai, India. Produced by Gamaliel Bible College, Mumbai, India. சிலுவையின் 14 தியானங்களை சுருக்கமாக தியானிப்பதற்கு முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு இறைவா, உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து எங்களது மீட்பிற்காக சுமந்த அந்த சிலுவை பயணத்தை இன்று நாங்கள் பக்தியோடு தியானிக்க தொடங்குகிறோம். கல்வாரி மலை நோக்கி அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் எம் மீது அவர் கொண்ட அளவற்ற அன்பின் அடையாளம். இரக்கமுள்ள இயேசுவே, நீர் எங்களுக்காக பட்ட வேதனைகளையும் அவமானங்களையும் நீர் சிந்திய திரு இரத்தத்தையும் இந்த சிலுவை பாதையின் வழியாக நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் செய்த பாவங்களினால் நீர் அடைந்த காயங்களை எண்ணி பார்க்கவும், எங்கள் வாழ்வின் சிலுவைகளை உம்மை போல மனமுவந்து சுவக்கும் எங்களுக்கு அருள் தாரும். இந்த தியானத்தின் வழியாக எங்கள் உள்ளங்கள் மாற்றமடையவும், நாங்கள் உம்மை போலவே பிறரை அன்பு செய்யவும் தேவையான வரத்தை அளிப்பீராக. தூய ஆவியானவரே, எங்கள் சிந்தனைகளை வழிநடத்தி இந்த தியானம் எங்களுக்கு ஆத்மாவுக்கு புத்துயிரளிக்க கிருபை செல்ல வேண்டும் என்று எங்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சிலுவை பாதையின் 14 நிலையங்கள் என்பது கிறிஸ்தவ மரபில் மிகவும் ஆழமான ஆவிக்குரிய பயணமாக கருதப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவின் துன்பங்களையும் அவரின் இறுதி பயணத்தையும் நினைவு கூறும் ஒரு தியானமாகும். இது வெறும் கதைகள் அல்ல, அது நம் மனங்களையும் உள்ளார்ந்த உணர்ச்சிகளையும் தொடும் ஒரு அழைப்பாகும். லெந்து காலம் என்பது வெறும் சடங்குகளுக்கான காலம் அல்ல, அது நம் ஆத்மாவை சுத்திகரித்து நம்மை நாமே மறுபரிசீலனை செய்யும் ஒரு புனித பயணமாகும். இந்த லெந்து காலத்தில் விசுவாசிகள் சிலுவை பாதையின் 14 நிலையங்களை தியானிப்பது அவருடைய உள்ளான வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். சிலுவை பாதையின் 14 நிலையங்களில் பெரும்பாலானவை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகியோர் எழுதிய நற்செய்தி நூல்களில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் ஒரு சில நிலைகள், உதாரணமாக இயேசு தன் தாயை சந்திப்பது, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைப்பது, இயேசு 3 முறை கீழே விழுவது போன்றவை நற்செய்தி நூல்களில் நேரடியாக விவரிக்கப்படவில்லை. ஆனால் இவை பல நூற்றாண்டுகளாக திருச்சபையின் பாரம்பரிய செய்திகளாலும் சரித்திர குறிப்புகளாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, லூத்தரன் திருச்சபை, ஆங்கிலிக்கன் திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை, பாப்டிஸ்ட் திருச்சபை போன்ற பல மெயின்லைன் திருச்சபை பிரிவினரும் தியானிக்கும் சிலுவை பாதையின் வரலாற்று பின்னணியத்தையும் 14 நிலைகள் உணர்த்தும் சமூக பாடங்களையும் இங்கே நாம் படிக்க இருக்கிறோம். சிலுவை பாதையும் அன்னை மரியாளும். இயேசு எருசலேம் நகரின் வீதிகளில் தனது சிலுவையை சுமந்து கொல்கதா மலை நோக்கி சென்ற பொழுது அந்த துன்ப பயணத்தின் ஒவ்வொரு தருணமும் அன்னை மரியாளின் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. சிலுவை பாதைகளை பற்றி வேதாகம் சில விவரங்களை மட்டும் தருகிறது. ஆனால் வேதாகமத்தில் லூக்கா எழுதின நற்செய்தியில் மரியாள் நடந்த சம்பவங்களை தன் இருதயத்தில் பொக்கிஷமாக வைத்துக் கொண்டு தியானித்தாள் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் திருச்சபையின் மரபு கூறுவது என்னவென்றால், இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்ச்சிகளை மாத்திரமல்ல, அவரின் துன்பங்களையும் மரியாள் ஆழமாக தியானித்தார். அதாவது சிலுவை பாதை மரியாளின் உள்ளத்தில் முதலில் உருவானது என்று கூறலாம். இயேசு நடந்த ஒவ்வொரு வீதியும் ஒரு நிகழ்வை நினைவூட்டியது. இங்கே என் மகன் முதல் முறையாக விழுந்தார். இந்த இடத்தில் சிரேனே ஊர் சீமோன் சிலுவையை தாங்கினார். இந்த இடத்தில் எருசலேம் பெண்களை சந்தித்தார். இந்த வழியில்தான் அவர் இரத்தத்தை சிந்தினார். இந்த நினைவுகள் அவருக்கு வேதனையை தருவதோடு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் புதுப்பித்தன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அப்போஸ்தலர்களுடன் அன்னை மரியாள் இருந்ததாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் காணலாம். ஆதி கிறிஸ்தவ சமூகத்தில் அன்னை மரியாள் ஒரு ஆவிக்குரிய தாயாக இருந்து
இயேசுவின் வாழ்க்கை மற்றும் துன்பங்களை பகிர்ந்து கொண்டார். இவ்வாறு அன்னை மரியாளின் மௌன தியானம் ஒரு தனிப்பட்ட அனுபவமாக தொடங்கி சமூக தியானமாக வளர்ந்து பின்னர் திருச்சபையின் வழிபாட்டு முறையாக நிலை பெற்றது என்று திருச்சபையின் பாரம்பரியம் குறிப்பிடுகிறது. இது வரலாற்று ஆவணங்களால் முழுமையாக நிரூபிக்கப்படாத போதிலும் திருச்சபை மரபும் தியான பாரம்பரியமும் இதை ஆழ்ந்த ஆன்மீக உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றன. புனித வரைபடம். இயேசு உயிர்த்தெழுந்த பின் எருசலேம் நகரம் விசுவாசிகளுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தது. அந்த நகரம் இயேசு கிறிஸ்து சுமந்து சென்ற சிலுவையின் நினைவுகளால் நிரம்பிய ஒரு புனித வரைபடமாக இருந்தது. புனித வரைபடம் என்பது ஒரு புவியியல் வரைபடம் அல்ல, அது நினைவுகளால், நம்பிக்கையால், ரட்சிப்பு நிகழ்வுகளால் நிரம்பிய ஆவிக்குரிய வரைபடமாகும். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அப்போஸ்தலர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் இயேசுவின் வாழ்க்கை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தனர். அவற்றை இடங்களோடு இணைத்தனர், அந்த இடங்களில் தியானித்தனர். இதனால் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்பட்டது. இந்த புனித வரைபடம் ஒரு நிலையான நினைவாக மட்டுமல்லாமல் ஒரு பயண அனுபவமாகவும் மாறியது. விசுவாசிகள் இயேசு நடந்த பாதையை தாங்களும் நடந்தனர். ஒவ்வொரு இடத்திலும் நின்று தியானித்தனர். சிலர் சிலுவைகளை சுமந்தனர். இதன் மூலம் அவர்கள் நாம் அந்த நிகழ்வின் வெளிப்புற பார்வையாளர்கள் அல்ல, அதில் பங்கேற்கிறோம் என்ற உணர்வை அனுபவித்தனர். இந்த மாற்றமே பின்னர் சிலுவை பாதை வழிபாட்டின் அடித்தளமாக அமைந்தது. சிலுவை பாதைகளும் புனித பயணங்களும். கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் எருசலேம் நகரம் கிறிஸ்தவ உலகின் மைய புனித ஸ்தலமாக வளரத் தொடங்கியது. இதற்கு முக்கிய காரணம் ரோம பேரரசன் கான்ஸ்டன்டைன் கிபி 323 கிறிஸ்தவத்தை சட்டபூர்வமாக அங்கீகரித்தார். அதன் பின்னர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, துன்பம், மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடைய இடங்களை நேரில் காணும் ஆர்வம் விசுவாசிகளிடையே அதிகரித்தது. இந்த காலத்திலிருந்து பல கிறிஸ்தவர்கள் எருசலேம் நகரத்துக்கு சென்று இயேசு நடந்த பாதையை தாங்களும் நடந்து அனுபவிக்க தொடங்கினர். சில புனித பயணிகள் இயேசு செய்தது போலவே தாங்களும் ஒரு சிறிய சிலுவையை சுமந்து அவருடைய துன்பத்தில் பங்கேற்க விரும்பினர். தங்கள் பாவங்களுக்கு மனமாற்றம் நாடினர். இயேசு எனக்காக இந்த பாதையை நடந்தார், நான் அவரோடு சேர்ந்து நடக்கிறேன் என்ற உணர்வை புனித பயணங்கள் கொடுத்தது. புனித பயணங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள். கிபி 638ஆம் ஆண்டு எருசலேம் நகரம் இஸ்லாமியர்கள் வசமானது. பின்னர் கிறிஸ்தவர்களுக்கு சிறிய சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் நேரடியாக புனித இடங்களுக்கு செல்வது சிக்கலாக மாறியது. புனித இடங்களின் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகள் இஸ்லாமிய நிர்வாகத்தின் கீழ் இருந்தது. அனுமதிக்கப்படாத நேரங்களில் புனித இடங்களுக்கு செல்வது தடை செய்யப்பட்டது. காலப்போக்கில் புனித பயணிகள் மீது பொருளாதார மற்றும் அரசியல் தாக்குகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. புனித பூமியை மீட்க நடத்தப்பட்ட சிலுவை போர்கள். 11ஆம் நூற்றாண்டில் எருசலேம் நகரம் இஸ்லாமிய அரசர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் வந்தது. எருசலேம் நகரம் கிறிஸ்தவர்களுக்கு புனித பூமி என்ற மதிப்பில் முக்கியத்துவம் இருந்தாலும் நேரடியாக செல்வது கடுமையான சிக்கல்களை உருவாக்கியது. எருசலேம் நகரின் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள், அரசியல் தடைகள் மற்றும் அனுமதிகள், பயணிகள் பாதையில் அத்தியாவசிய வசதிகளின் குறைபாடுகள் போன்றவை ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் புனித பூமி பயணம் செல்வதற்கான வழியை மிகவும் ஆபத்தானதாக மாற்றியது. இதனால் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் புனித பூமிக்கு செல்வது கடுமையான சிக்கல்களால் பாதிக்கப்பட்டது. ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் புனித பூமியை மீட்கும் நோக்கில் கிபி 1096 முதல் இஸ்லாமியருக்கு எதிரான சிலுவை போரை தொடங்கினர். புனித பூமியை மீட்க சுமார் 200 ஆண்டுகள் சிலுவை போர்கள் நடத்தப்பட்டன. இப்போரில் பல கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதனால் புனித இடங்களுக்கு செல்லும் பயணங்கள் கடுமையாக குறைந்தன. இறுதியில் 14ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் எருசலேமுக்கு செல்ல முழுமையாக இஸ்லாமியர்களால் தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையால் சோர்ந்து போன ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்காக உருவானதுதான் ஆவிக்குரிய புனித பயமான சிலுவையின் 14 நிலையங்கள். உலகளாவிய சிலுவை பாதையின் நிலையங்கள். கிபி 1505ஆம் ஆண்டு பெல்ஜியம் நாட்டின் லூவன் நகரில் ரோமன் கத்தோலிக்க பிரான்சிஸ்கன் மிஷனரிகள் முதலில் சிலுவை பாதையின் 14 நிலையங்களை அறிமுகப்படுத்தினார்கள். இதன் நோக்கம்
எருசலேமில் இயேசு சிலுவையை சுமந்த பாதையை மனதில் கொண்டு தேவ ஆலயத்திற்குள் சுருக்கமாக நிகழ்த்தும் ஆராதனை முறைமை ஏற்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த 14 நிலையங்கள் சிறிய ஓவியங்கள் மற்றும் சிலைகள் மூலம் காட்சியாக காட்டப்பட்டது. பொதுமக்களுக்கு, குறிப்பாக பாமர மக்களுக்கு நேரடியாக வேதாகமம் கிடைக்காத சமயத்தில் இதுதான் அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் முக்கிய தியானமாக இருந்தது. ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் எருசலேம் செல்ல முடியாத நிலையில் ரோமன் கத்தோலிக்க மிஷனரிகள் ஐரோப்பாவின் சிறிய நகரங்களிலும் மனதுக்குள் இயேசுவின் துன்ப பயணத்தை அனுபவிக்க ஒவ்வொரு நிலையத்திலும் இயேசுவின் வாழ்க்கை நிகழ்வுகளை காட்சியாக காட்டி தியானத்தை ஊக்குவித்தார்கள். விசுவாசிகள் இயேசுவின் துன்ப பயணத்தில் பங்கேற்கும் உணர்வை அனுபவித்தனர். ஒவ்வொரு நிலையமும் இயேசுவின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் துன்பங்களையும் தியாகங்களையும் மனதில் ஊட்டியது. இது நேரடியாக புனித பூமி செல்ல முடியாத கிறிஸ்தவர்களுக்கு புனித ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுத்தது. ரோமன் கத்தோலிக்க, பிரான்சிஸ்கன், ஜெசூட் மற்றும் பல மிஷனரிகள் சிலுவை பாதையின் 14 நிலையங்களையும் ஐரோப்பா முழுவதும் பரப்பினார்கள். சிலுவை பாதையின் தியானம் முதன்மையாக ரோமன் கத்தோலிக்க மரபில் இருந்து வந்தது. ஆனால் கிபி 16ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து தோன்றிய ஆங்கிலிக்கன் திருச்சபை, லூத்தரன் திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை, பாப்டிஸ்ட் திருச்சபை போன்ற திருச்சபைகள் பிரிவுகளும் சிலுவை பாதை தியானங்களை ஏற்றுக்கொண்டன. இதன் விளைவாக சிலுவை பாதையின் 14 நிலையங்கள் மனதிற்குள் புனித பயண அனுபவத்தை வழங்கும் வழிபாடாக உலகமெங்கும் பரவியது. கல்வாரி பயணத்தின் 14 நிலையங்கள் பற்றிய வேதாகம பார்வையும் சமூக பாடமும். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, லூத்தரன் திருச்சபை, ஆங்கிலிக்கன் திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை, பாப்டிஸ்ட் திருச்சபை போன்ற திருச்சபை பிரிவினர்கள் ஒருங்கிணைந்து தியானிக்கும் சிலுவை பாதையின் 14 நிலையங்கள் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு மரண ஊர்வலத்தை மட்டும் குறிக்கவில்லை. அது இன்றைய சமூகத்தின் வழிகளையும் பேசுகிறது. சிலுவை பாதையின் முதல் நிலையம், பிலாத்து இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்து சிலுவையில் அறையுமாறு அவர்களுக்கு ஒப்புக் கொடுத்தான். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், அநீதியான தீர்ப்புகளால் பாதிக்கப்படும் ஏழைகளுக்காக குரல் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சிலுவை பாதையின் 2ஆம் நிலையம், இயேசு சிலுவையை சுமக்கின்றார். யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு கொல்கதா என்ற சொல்கிற இடம் மட்டும் சென்றார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், நம் அன்றாட கவலைகளை பொறுமையுடன் சுமக்க இது நமக்கு கற்பிக்கிறது. சிலுவை பாதையின் 3ஆம் நிலையம், இயேசு முதல் முறையாக கீழே விழுகின்றார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், தோல்விகளால் துவண்டு கிடப்பவர்களை தூக்கி விட வேண்டும். சிலுவை பாதையின் 4ஆம் நிலையம், இயேசு தன் தாய் மரியாளை சந்திக்கின்றார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35 வசதி பிரகாரமாக, உன் இருதயத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்ற வசதி பிரகாரமாக இயேசு தன்னுடைய தாயை சந்திக்கின்றார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், துன்பப்படும் பிள்ளைகளை கண்டு கண்ணீர் வடிக்கும் தாய்மார்களின் வழியை இது உணர்த்துகிறது. சிலுவை பாதையின் 5ஆம் நிலையம், சிரேனே ஊர் சீமோன் இயேசுவுக்கு உதவுகின்றார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவர்கள் இயேசுவை அழைத்து சென்ற போது சீமோன் என்பவரை பிடித்து சிலுவையை அவர் மேல் வைத்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், பிறருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வதே உண்மையான சீடத்துவமாகும். சிலுவை பாதையின் 6ஆம் நிலையம், வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கின்றாள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், துன்பப்படுகிறவர்களுக்கு செய்யும் சிறிய உதவியும் கடவுளை சென்றடையும். சிலுவை பாதையின் 7ஆம் நிலையம், இயேசு 2ஆம் முறையாக கீழே விழுகின்றார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், மீண்டும் மீண்டும் தவறு செய்யும் மனிதர்களை மன்னிக்க இது தூண்டுகிறது. சிலுவை பாதையின் 8ஆம் நிலையம், எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகின்றார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், நம்முடைய பாவங்களை பற்றி மன வருத்தம் கொள்ள வேண்டும். சிலுவை பாதையின் 9ஆம் நிலையம், இயேசு 3வது முறையாக கீழே விழுகின்றார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், மரண படுக்கையில் இருப்பவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். சிலுவை பாதையின் 10ஆம் நிலையம்,
இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. யோவான் 19:24 அவருடைய வஸ்திரங்களை தங்களுக்குள் பகிர்ந்து சீட்டு போட்டார்கள் என்று குறிப்பிடுகிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், மனித மாண்பு பறிக்கப்படும் பொழுது நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. சிலுவை பாதையின் 11ஆம் நிலையம், இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். லூக்கா 23:33 அங்கே அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், மன்னிக்க முடியாத குற்றவாளிகளையும் மன்னிக்க இது நமக்கு கற்பிக்கின்றது. சிலுவை பாதையின் 12ஆம் நிலையம், இயேசு சிலுவையில் மரிக்கின்றார். லூக்கா 23:46 இயேசு உரத்த சத்தமாக, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூறி தலையை சாய்த்தார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், தியாகமே வாழ்வின் உன்னதம். சிலுவை பாதையின் 13ஆம் நிலையம், இயேசுவின் சரீரம் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் கடமை நமக்கு உண்டு. சிலுவை பாதையின் 14ஆம் நிலையம், இயேசுவின் சரீரம் கல்லறையில் வைக்கப்படுகின்றது. மத்தேயு 27:59-60 அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து தூய மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்ட புதிய கல்லறையில் வைத்தார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பாடம், கல்லறை முடிவல்ல, உயிர்ப்பிற்கான காத்திருப்பு. சிலுவை பயணம் ஒரு அன்பின் அறைகூவல். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் நகரம் பஸ்கா பண்டிகையின் குதூகலத்தில் இருந்தது. உலகெங்கிலும் இருந்து வந்திருந்த மக்கள் கூட்டம் அந்த புனித நகரத்தை விழாக்கோலம் பூர்ண செய்திருந்தது. ஆனால் அதே வீதிகளில் ஒரு மாபெரும் அநீதி அரங்கேறி கொண்டிருந்தது. குறுகிய வீதிகள், செங்குத்தான மலைப்பாதைகள், மக்கள் கூட்டத்தின் கூச்சல், இவற்றின் நடுவே ஒரு மனிதர் பாரமான சிலுவையை சுமந்து தள்ளாடி செல்கின்றார். அங்கிருந்த கூட்டத்தில் பலர் அவரை கைகொட்டி சிரித்தார்கள். கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்த மக்களுக்கு ஒரு மனிதனின் வேதனை வேடிக்கையாக தெரிந்தது. இன்றும் நம் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. பிறர் படும் துயரங்களை நாம் அலைபேசி திரையில் அல்லது காணொளியில் வேடிக்கை பார்க்கிறோம் அல்லது அலட்சியம் செய்து கடந்து போகிறோம். சிலுவை பாதை என்பது வெறும் அழுகை காட்சிகளின் தொகுப்பு அல்ல. அது அன்பு, மன்னிப்பு மற்றும் நீதிக்கான ஒரு போராட்ட பாதை. இன்று நம்முடைய இந்திய சமூகத்தில் வறுமை, சாதிவெறி, பெண்ணடிமைத்தனம் போன்றவற்றால் மக்கள் சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பது, உதவி செய்வதும் தான் உண்மையான சிலுவை பாதை தியானமாகும். வாருங்கள், இயேசுவின் தழும்புகளை தொட்டு பார்ப்போம். அது நம் இதயங்களில் மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட துன்பங்களில் ஒரு சிறிதளவாவது நாம் பங்கேற்கும் பொழுது அல்லது திருந்தி வாழ முயற்சிக்கும் போதுதான் இந்த சிலுவை தியானம் உயிர் பெறுகிறது. சிலுவை பாதை என்பது வெறும் கண்ணீர் சிந்துவதல்ல, அது அநீதிக்கு எதிராக சிந்திப்பது. நம்முடைய சுயநலம், ஜாதிவெறி, மத பிளவுகள் மற்றும் பிறரை தாழ்த்தும் குணங்களை அறிக்கையிட்டு மனம் வருந்துவதே உண்மையான லெந்து கால தியானமாகும். ஒரு ஏழையின் பசியை தீர்க்கும் போதும், ஒடுக்கப்பட்டவின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் பொழுதும் கடவுளின் நாமம் மகிமைப்படுகிறது. சிலுவையின் ஒவ்வொரு நிலையமும் நம் சமூகத்தின் ஒரு அங்கத்தை பிரதிபலிக்கிறது. இயேசுவை அன்றைய மக்கள் ஏளனம் செய்தது போல இன்றும் சமூக நீதிக்காக போராடுபவர்களை உலகம் ஏளனம் செய்கிறது. ஆனால் அந்த ஏளனங்களை தாண்டி நடப்பதுதான் சிலுவை பயணம். இந்த லெந்து காலத்தில் நம்முடைய பழைய கசப்புகளை களைந்துவிட்டு புதிய மனிதர்களாக உருவெடுப்போம். நம்பிக்கை இழந்தவருக்கு நம்பிக்கையின் ஒளியாக இருப்போம். ஆறுதலற்றவர்களுக்கு தோள் கொடுக்கும் உறவாக இருப்போம். புண்பட்ட மனங்களுக்கு மருந்தாக இருப்போம். நாம் செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் இயேசு மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறையப்படுவதை தடுத்து நிறுத்துகிறது. வாருங்கள், வெறும் பக்தியோடு மட்டும் நில்லாமல் சமூக நீதியும் அன்பும் கலந்த ஒரு புதிய சமத்துவ பாதையை நோக்கி இயேசுடன் கரங்கோர்த்து பயணிப்பதுதான் இந்த சிலுவை பாதையின் 14 நிலையங்கள். கல்வாரி மலையில் உயிரை தியாகம் செய்து கல்லறை வரை சென்ற இறைமகன் பயணத்தை தியானித்து முடித்துள்ளோம். சிலுவை என்பது தோல்வியின் சின்னமல்ல, அது வெற்றியின் அடையாளம் என்பதை உணர்ந்து நாம் நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் மீட்பராகிய இயேசுவே, சிலுவை மரணத்தின் வழியாக உலகிற்கு வாழ்வை அளித்தவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம்.
முடிந்துவிட்டது என்று நீர் சிலுவையில் முழங்கிய போது பாவம் மற்றும் இறப்பின் மீதான வெற்றி உறுதி செய்யப்பட்டது. உம்முடைய அடக்கத்தின் வழியாக எங்கள் வாழ்வின் துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு என்ற நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்லும் பொழுது வெறும் தியானத்தோடு நின்று விடாமல் சிலுவையின் விழுமியங்களை எங்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க உதவி புரியும். துன்பப்படுவோரில் உம்மை காணவும், விழுந்தவர்களை தூக்கிவிடவும், மன்னிப்பை ஆயுதமாக கொள்ளவும் எங்களுக்கு துணிவை தாரும். உமது உயிர்ப்பின் மகிமையில் நாங்கள் அனைவரும் ஒரு நாள் பங்கு பெற கிருபை செல்ல வேண்டும் என்று எங்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.